பிரியங்கா செல்வி. ஐயா பிரியங்கா செல்வி. நான் பிரியங்கா செல்வி, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் ஓலைச்சுவடிகளில் காட்டிலும் நம் வன்னிய அரசர்களும் அவர்களின் திருப்பணிகளும் என்ற தலைப்பிலே நான் பேசப் போகிறேன். தந்தானே தன தந்தானே, இறைவன் எனக்கு அறிவினை தந்தானே, அவன் தந்த அறிவினை வைத்து உங்கள் முன் பேச வந்தேனே. சந்தனமும் செவ்வாதும் குழைத்து நான் உனக்கு தந்திடுவேன், சங்கத் தமிழ் மூன்றினையும் நீ எனக்கு தந்திடுவாய். பேசுவது நான் அல்ல, பேச வைப்பது என் நெஞ்சில் லட்சம் தவிர்த்த என் உயிராம் தமிழாம் தமிழன்னைக்கு என் முதற்கண் வணக்கம். என் வன்னிய சொந்தங்களான அவையில் வீற்றிருக்கும் என் வீர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வெட்டுக்கள் செப்பேடுகள் ஓலைச்சுவடிகள் இவை அனைத்துமே நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கான முக்கிய பங்காற்றுகிறது. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கு இணங்க மக்களை காப்பதிலும் கொடை கொடுத்ததிலும் போரில் வென்றதிலும் ஒரு தனி முத்திரை பதித்தவர்கள் நம் வன்னிய பெருங்குலத்தினர் என்பதனை நான் வீரத்தோடு கூறுவதில் பெருமிதம் கொள்கிறேன். ஆம், நம் வன்னிய பெருங்குலத்தின் தோற்றம் எங்கு உள்ளது என்றால் அதற்கு இருக்கிறது ஓலைச்சுவடிகள் செப்பேடுகள் கல்வெட்டுகள் என்று. ஆம், வன்னிய புராணம் ஓலைச்சுவடிகள் நம்முடைய வட ஆற்காடு மற்றும் தென் ஆற்காடில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களின் குடும்ப வம்சாவளியில் இருந்து நமக்கு கிடைத்துள்ளது. அதில் உள்ள தகவல் என்னவென்றால் வன்னிய குலத்தின் தோற்றம். சம்பு மகாமுனிவர் அவர்களின் யாகத்தில் சிவபெருமானே வந்து தன்னுடைய நெற்றி துளியில் இருந்த வேள்வியினை போட்டு அதிலிருந்து உருவாகியவர் தான் யார்? வீர ருத்ர வன்னியர் ஆவார். ருத்ர வன்னியர் அவர்களின் பரம்பரையில் இருந்து நாம் வந்துள்ளோம். அந்த வம்சாவளி என்பதனை யாரும் மறந்து விடாதீர்கள். ஆமாம், சம்புவராயர்கள், காடவராயர்கள், பாரி, ஓரி, ஆய், அண்டீரன் என்று பல பேர் உள்ளார்கள் நம்முடைய அரசர்கள், அதுவும் வன்னிய அரசர்களாக. ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஓலைச்சுவடிகள் என்று எடுத்துக்கொண்டாலே அது வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளையும் அவர்களை மன்னர்களை பற்றியும் பாராட்டியும் புகழ்ந்தும் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கும் ஒரு தெள்ள தெளிவான ஆதாரம் அது. ஆம், ஒரு ஆக சிறந்த ஓலைச்சுவடி என்றால் அது சிலை எழுபது என்று தான் கூறுவேன். யாம் அறிந்த புலவரிலே கம்பரை போல் கவி சக்கரவர்த்தி கம்பர் அவர்கள் இயற்றியதுதான். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் விருத்தமென முன்பாவிற்கு உயர்கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர் என்றெல்லாம் நாம் புகழாரம் சூட்டுகிற கம்பர் அவர்களே நம் வன்னிய குலத்தின் அரசர்களை பற்றி தான் புகழாரம் சூட்டியுள்ளார் என்றால் இது என் உடம்பை எல்லாம் சிலிர்க்க வைக்கிறது அல்லவா? கம்பரை பற்றி நாம் நிறைய பேசுவோம், ஆனால் கம்பரே சிலை எழுபது நூலில் சிலை எழுபது என்றால் என்ன தெரியுமா? சிலை வில் ஏந்திய நம் வன்னிய குல வீரர்களை பற்றி தான் கூறுகிறது என்றால் அது எல்லளவும் மையமில்லை, ஐயமில்லை, அச்சமில்லாமல் நான் பேசுகிறேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏனென்றால் வீரம் விளங்கும் வில்லுடையார், அதே போல்தான் ஈரம் கொண்ட உள்ளத்தார் நம் வன்னிய குடிகள். ஆம், அரசர்கள் வீரத்தில் மட்டுமல்ல கொடைகளிலும் அவர்களின் திருப்பணிகளிலும் என்றும் விட்டு தந்ததே இல்லை. மக்களை பாதுகாப்பதிலும் அவர்களின் பண்பாடுகளையும் கல்வியினை ஆன்மீகம் என அனைத்திலுமே தன்னுடைய தாக்கம் இருக்க வேண்டும், முத்திரை பதிக்க வேண்டும் என்றவர்கள் தான் நம் வன்னிய குல அரசர்கள். கடம்பராயர்கள் நான் பிறந்த மண். ஆம், விழுப்புரம், அதாவது நடுநாட்டை சார்ந்த இன்று அழைக்கப்படுகிற விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலையில் ஆண்டவர்கள் தான் காடவராயர்கள். பள்ளி என்று பெயர் கொண்டு வன்னிய குல திலகம் என்று போற்றப்பட்ட நம் காடவராயர் அவர்களின் கல்வெட்டுக்கள் இன்றளவும் உள்ளது. நான் திருக்கோவிலில் பிறந்தவர். ஆம், கடையேழு வள்ளல்களாகிய மலையமான், திருமுடி, பாரி போன்றவர்கள் எல்லாம் அரசர்கள், வள்ளல்கள் என்றுதான் கூறுவோம். ஆம், வள்ளல்களை ஏராளமாக நமக்கு தந்த ஒரே இனம் நம் வன்னிய இனம்தான். நாட்டின் போராட்டம் உண்டு, சுதந்திரம் உண்டு, நம் வளர்ச்சி உண்டு என்று கூறுவோம். ஆனால் அதில் எல்லாத்திலுமே நம்முடைய வன்னிய அரசர்கள் தான் உள்ளார்கள் என்பதனை என்றும் மறந்துவிடக் கூடாது. சம்புவராயர்கள் தொண்டை நாடு, அதாவது திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர் கோட்டைகளாகட்டும், திருவண்ணாமலை அண்ணாமலை கோவில்களாகட்டும், அங்குள்ள கல்வெட்டுக்கள் ஒவ்வொன்றுமே வன்னிய அரசர்களை தான் கூறுகிறது. சம்புவராயர்களாக இருக்கட்டும், காடவராயர்களாக இருக்கட்டும், ஏன் சோழ வம்சத்தில் பிறந்தவர்கள்
அனைவரின் கல்வெட்டுகளிலுமே ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் வீரத்திலும் சரி, கொடையிலும் சரி, நெருப்பை போன்றவர்கள் என்றுதான் கூறுவேன். நெருப்பில் இருந்து உதித்தவர்கள் நம் வன்னிய பெருங்குலத்தினர் என்பதனை மறந்து விடாதீர்கள். என் பேச்சிலும் சரி, என் வாழ்வீச்சிலும் சரி, என்றுமே நெருப்பை போன்றுதான் இருக்கும். வில்லில் இருந்து புறப்படும் அம்பு போலதான் நாங்கள் செயல்படுவோம் என்பதும் இங்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அரசர்கள் என்பவர்கள் நம்முடைய நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். அந்த ஆட்சியினை சிறப்பித்து கூறுகிறார்கள் நம் ஓலைச்சுவடிகளில் எழுதியுள்ள கம்பர் அவர்களும் மற்றும் பல புலவர்களும். வெறும் வாளேந்தி போர் செய்வர்கள் மட்டும் நம் வன்னியர்கள் அல்ல. ஏடேந்தி உள்ள புலவர்களை ஆதரிப்பதிலும், மக்களை பாதுகாப்பதிலும், அவர்களின் மேலாண்மைக்காகவும், நீர்நில மேலாண்மை, விவசாயம் என்று பலவற்றை தன்னுடைய நிலங்களை சொந்தமாகவே தந்து அவற்றை எல்லாம் பாதுகாத்து ஆட்சி புரிந்தவர்கள் தாம் நம் அரசர்கள் என்பதனை என்றும் மறந்துவிடார்கள். இமயத்தில் தன் கொடியினை நாட்டிய சேரனாக இருக்கட்டும், தரணி போற்றும் தஞ்சை பெருங்கோவிலை கட்டிய சோழனாக இருக்கட்டும், அவ்வைக்கு நெல்லிக்கனி அளித்த அதியமானாக இருக்கட்டும், அனைவருமே நம்முடைய வன்னிய குலத்தினர் என்பதனை என்றும் மறந்து விடாதீர்கள். போர்கள் பல இருக்கலாம், அதில் போர் படைகளாக இருக்கலாம், என்றுமே ஒருவரின் தளபதி என்ற பெயர் என்றுமே நிற்கும். அது யார் தெரியுமா? கருணாகர தொண்டைமான். அவரின் புகழை மட்டுமே பாடியதால் மட்டும் நமக்கு பெருமை வந்து சேர்ந்து விடாது. அவரின் படை திறனையும், சோழர்களின் ஆட்சி சிறப்பையும், கட்டிட கலையினையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று பல செப்பேடுகளை நாம் அறிந்திருக்க மாட்டோம். நிலங்களை தானமாக கொடுத்ததற்கு ஆவணங்களே செப்பேடுகள் தான். இங்கு சிலர் நம்முடைய நிலங்கள் எங்கிருந்து வந்தது என்று யோசிப்போம். ஆனால் இருக்கக்கூடிய பல நிலங்கள், ஆம், பல நிலங்கள் அனைத்துமே நம் வன்னிய குலத்தின் நிலங்கள் தான் என்பதனை நான் இங்கு பதிவு செய்து கொள்கிறேன். சேரர்கள், சோழர்கள், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், காடவராயர்கள், சம்பவராயர்கள் என்று அனைத்திலுமே நம்முடைய வன்னிய வம்சத்தினர் தான் உள்ளார்கள் என்பதனை என்றும் மறந்து விடாதீர்கள். சுதந்திர போராட்டம், அதாவது ஆங்கிலேயர்களை நாம் அடித்து துரத்தியது அனைவருக்குமே பாளையக்காரர்கள் என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றுதான் தெரியும். ஆனால் நான் ஒன்று கூறுகிறேன், இரட்டை சகோதரர்கள் தெரியுமா? அல்லது உங்களுக்கு சிவகிரி ஜமீன்கள் தெரியுமா? தெரிந்திருக்கும். ஏனென்றால் நாம் வன்னிய வம்சத்தினர். சிவகிரி ஜமீனாக இருக்கட்டும், உடையார் ஜமீனாக இருக்கட்டும், 7000 பண்ணை ஜமீன், அழகிரி ஜமீன் என்று அனைவருமே நம் அந்நியர்களை எதிர்த்து போரிட்டவர் தான். முதலில் எதிர்த்து போரிடுவோம். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமலும் பரவாயில்லை, வேல் இருந்தாலும் பரவாயில்லை, வில் இருந்தாலும் பரவாயில்லை. நாம் ஒரு போர்க்களத்திற்குள் செல்கிறோம் என்றால் என் வில் கூர்மையாக இல்லையே, என்னுடைய ஈட்டி வளைந்துள்ளதே, வாள் இப்படி உள்ளதே என்று என்றுமே நினைக்காத ஒரே குலத்தினர் நாம் வன்னிய குலத்தினர் தான். நின்று காட்டினார்கள் காந்தவராயனும் சேந்தவராயனும் என்பதனை யாரும் மறந்து விடாதீர்கள். வெறும் வீரத்தில் மட்டுமல்ல, கொடையிலும் சரி, நீர்நில மேலாண்மை தான் நமக்கு முக்கியமானது. அதுதான் மக்களை காக்கும். உழவு தொழில் தான் முதன்மையான தொழில். அதற்காகவே தன்னுடைய நிலங்களை கோடி கோடியாக கொட்டி தந்துள்ளனர். கரிகால சோழன் என்றாலே உங்களுக்கு தோன்றுவது கல்லணை தான். ஆம், கல்லணை கட்டிய கரிகால சோழன் நம் இனத்தவர் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும் தான். 100,000 பாதங்களை கொண்டு நம்மை மிதித்து நின்றாலும் 1000 யானை பலம் கொண்டு எழுவோம். அதுதான் வன்னிய குலத்தின் பெருமை. சிங்கங்களை சிறைப்பிடிக்க இரும்பு கரங்கள் போதாது, சிலந்தி வலியறுக்க நம் சிங்கங்கள் வாராது. என்றுமே தன் நிலையில் இருந்து மாறாமல் என்றுமே ஒரே நிலை கொண்டே கொடையிலும் வீரத்திலும் போர் களத்திலும் ஒரே நிலையாக இருந்ததே நம் வன்னிய குல அரசர்கள் தான் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. என்றுமே ஒன்றினை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம் வன்னிய குலம் வீரத்தில் தழைத்தவர்கள் அல்ல, ஆனால் போரில் அவர் வில்லேந்தினர். அந்த வில்லை நாம் இப்பொழுது ஏந்த வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் அவர்கள் வாளேந்தியதை நாம் ஆயுதமாக கொள்ளத்தான் போகிறோம். அது என்ன ஆயுதம் தெரியுமா? கல்வி என்னும் ஆயுதம்தான். ஏனென்றால் சமண பள்ளிகளுக்காகவும் கல்வி கட்டிடங்களுக்காகவும் அப்பொழுதே நம் அரசர்கள் இடத்தினை ஒதுக்கியுள்ளனர் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்வி என்னும் ஆயுதம் கொண்டு நாம் போர்க்களத்தில் சந்திக்கத்தான் போகிறோம். சமூகம் என்னும் போர்க்களத்தில் சந்திக்கத்தான் போகிறோம். இங்குள்ள அனைவருமே நம் வரலாற்றை தெரிந்து கொண்டு அதிலுள்ள மன்னர்களை போற்றி பாடி
என்றுமே சிறப்புடன் வாழ வேண்டும், ஒரு அதிகாரிகளாக மாற வேண்டும், கல்வியில் உயர்வு பெற வேண்டும். எழுச்சி மிக நம் அரசர்களைப் போலவே நம் வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். நம் வழிபாதையில் எந்த ஒரு தடை வந்தாலும் அதனை முடித்துவிட்டு சோதனைகளை எல்லாம் சாதனையாக மாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.